நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun Excello and NAC Jewelers. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். சூப்பர் சிங்கர்ல இருக்கக்கூடிய இந்த வாரம் நிஜமாவே அட்டகாசமா ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு இடம் வரும். அப்பதான் இசையின் உச்சக்கட்டம், எக்ஸைட்மெண்ட்டின் உச்சக்கட்டமா அமையும் அந்த வாரம். அதுதான் இந்த வாரம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் we have the காவிய தலைவன் டீம் right here with us and our very own Raman sir. அவருக்கு இன்னொரு பிக் round of applause. We also have காவிய தலைவனுடைய கதாநாயகன் சித்தார்த் and of course the two heroines வேதிகா and அனாய்கா. இந்த நாளுடைய முதல் பாடலை மேடைக்கு கொண்டு வராங்க SSJ07 ஸ்ரீஷா. இமோஷன் ஃபீலிங் ஒரு பாட்டில் கொண்டு வரணும்னா இமோஷனுடைய இந்த எக்ஸாக்ட் அந்த கலர் கொண்டு வரணும். மனமோகனால டிவோஷன் இருக்கு, ஒரு சேட்னஸ் இருக்கு, ஒரு கொஞ்சம் பயம் இருக்கு. காம்போசிஷனுடைய ஜீனியஸ் ஸ்ரீஷாவோட குரல்ல இருக்கிற இயற்கையான ஒரு ஃபீலிங், ஒரு டெப்த். இந்த பாட்டை ரொம்ப நல்லா கொண்டு வர முடியும். ஆர்கெஸ்ட்ரல் டாமினேஷன் இருக்கு, அதில் அவளுடைய குரல் நன்னா ஏறி வரணும்.
This is Shrisha Raman sir. ஸ்ரீஷா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான பாட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ கேட்கும்போது எனக்கே பயமாக இருக்குது எங்கே போய் முடிய போகுது பாட்டு. பட் பைரவி மோஸ்ட்லி பைரவி ராகத்தில் இருக்கிறதுனால இட் டஸ் சம்திங் டு யூ ஆல்வேஸ். தேங்க்யூ. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. நீங்கள் இல்லாத ரவுண்டில் அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க, எல்லாரையும் ரொம்ப அப்படியே நாங்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டோம். அந்த பாட்டு ஸ்வர்ணலதா அவங்க பண்ண போராளை பொண்ணு தாய், ஒரு பல்லவி மட்டும் சாருக்கு நீங்கள் பாடி காமிக்க முடியுமா? போராளை பொண்ணு தாய் பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரொஞ்சோறும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்டு புள்ள உற விட்டு சாமந்தி பூவா ஊமத்தம் பூவா கருத்தம்மா எந்த பூவம்மா அஞ்சாறு சீமை உள்ளூரில் ஏந்த பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளை பொண்ணு தாய் பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரொஞ்சோறும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு. பாடும்போது ஸ்வர்ணலதா அவங்க ஞாபகம் தான் வருது. God bless us all. ஸ்ரீஷா என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான பாட்டு அது. நீ வந்து சரணமெல்லாம் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாடும்போது ரொம்ப அதுக்காகவே உனக்கு வந்து ஏதாவது தரணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் அதுக்கு மேலாகவே இறைவா கொட்டு. தேங்க்யூ சார். சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். உங்கள் முன்னாடி பாடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். பட் நடந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரமன் சார், காவிய தலைவன்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல்னா? ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் ஒரு 8 பாட்டு ரிலீஸே பண்ணல, அப்படியே இருக்கு. படம் ரொம்ப லாங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டேரக்டர் கட் பண்ணிட்டார். வாங்க மக்கா. டீம் கிட்டயும் கேட்டலாமே. சித்தார்த், உங்களுடைய ஃபேவரட் சாங்? அது வந்து ஏ சண்டி குதிரைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. பட் அது கேட்டதுக்கு அடுத்த வாரம் அவர் வந்து திரும்ப சொல்லிவிடுன்னு கர்ணமோட்சம் பாட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் எவ்ரி வீக் நானும் ஒரு டாப் 3 மாற்றிக்கிட்டே இருப்பேன் காவிய தலைவனில். ஸோ அவரோட பாட்டு வந்து ரொம்ப ஐ திங்க் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 3 படம் பண்ணியிருக்கேன். பட் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் அமைஞ்சதுங்கிறதுனால எல்லாமே ஒரு பொக்கிஷமாக தான் வாங்கிட்டேன் அந்த படத்தில் அவர்கிட்ட. பட் மை ஃபேவரட் சாங் இஸ் ஏ சண்டி குதிரை. Alright. Thank you. Vedika. It's so difficult to choose. But, just when I'm looking at Rahman sir here on the screen, I think all my, since I was a little kid, I used to keep looking at him on TV. And today when I look towards my left, I see him in front of me. And I feel so blessed. It's very difficult to choose his songs, but my favorite would be Ulagame Yuddham Yadirku, that song. I love that song because it just, I'm speechless when I hear it. Thank you. Thank you, sir, for such lovely, soul-touching music. Anayika? I like all the songs, but my favorite is Wanga Makka Wanga. That's really a peppy number. I like it. Thank you for such a wonderful album, sir. Thank you. Tell us a little bit more about Anayika's character. Do you want to ask you about your character and your look in the film? I'm playing Zamindar's daughter, like a princess, the olden times Tamil princess, So
it's I'm playing Siddharth's love interest, and it was great working with Siddharth. I just remember like 4 lines of my song, Hey Mister. Hey Mister Minor and Pakare, Nirvagale Imsiyake Ninikare, Kaching Kali Kalisi Katti Anupure, Kadale Kaikilik Irikare. Wow. இது வந்து அவங்க மாக்காப்பா ரொம்ப சாரி அது என்ன சொல்லுவாங்கன்னா ஏ மிஸ்டர் மைனர் என்ன பாக்குற இல்ல, அது என் காய்ச்சல் இரவுகளை இம்சையாக்க நினைக்கிற காற்றின் காலில் கொலுசு கட்டி அனுப்புற ஓ காற்றாது. ஓகே, காய்ச்சல் காதலை கை குலுக்கி இழுக்கிற ஈக்கிறே. அது அவங்க சொன்னாங்க. இதே இப்ப நீ ஹிந்தில சொல்லு. ஏ மிஸ்டர் மைனர் கியூ முஜே தேக் ரகாக. அவங்க கேக்லாம் சாப்பிடல, சும்மா நீங்க உதறோடாதீங்க. அடுத்தது இது என் நம்ம இரவுகளை இம்சையாக்க நினைக்கிறேன். ஏ நைட் மே கிலுகிலுப்பு ஆத்தா ஹே. பின் காலில் கொலுசு கட்டி அனுப்புற. பயமா இருக்கு எனக்கு. ஹவா ஹவா ஏ ஹவா கால்ல கவா கவா. ஐயோ. But Aneka, can you sing this song for us? Hey Mr. Minor and Pakare, Nirvagale Imsiyake Ninikare, Kaching Kali Kalisi Katti Anupure, Kadale Kaikuluk Idikare. ஓகே, ஸோ எங்கள் சித்ரா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆசைப்படுறாங்க சித்தார்த் வாய்ஸில் இந்த பாட்டை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து வந்த தூது தான் இது, வேற எதுவுமே இல்லை. சித்ராமா இப்படிலாம் மாட்டி விட மாட்டீங்கன்னு சொன்னீங்க என்கிட்ட. ஓ என்னை உனக்கு ரசிகனாக மாத்துற, உன் அழகை தினமும் 100 மடங்கு கூட்டுற, கண்கள் பட்டு போகும் என்று நினைக்கிற, நெஞ்சிலே நெஞ்சிலே தங்கி கொண்டு சிரிக்கிற. ஏ மிஸ்டர் மைனர் என்ன பாக்குற, நினைவு வாட்ஸ் தி லைன், என் இரவுகளை இம்சையாக்க நினைக்கிற, காற்றின் காலில் கொலுசு கட்டி அனுப்புற, காதலை கை குலுக்கி இழுக்கிற. வாவ். படத்தினுடைய பாடல்களை இப்போ நம்ம வந்து உடனடியாக கேட்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ we have ஹரிச்சரன் அண்ட் பார்வதி. அவங்க 2 பேருமே சேர்ந்து ஹே மிஸ்டர் மைனர் அப்படிங்கிற பாட்டு தான் இப்போ பாட போறாங்க. ஸோ give it up for ஹரிச்சரன் அண்ட் பார்வதி. ரசிகனாக மாத்துற, உன் அழகை தினமும் 100 மடங்கு கூட்டுற, கண்கள் பட்டு போகும் என்று நினைக்கிற, நெஞ்சிலே தங்கிக் கொண்டு சிரிக்கிற.
தங்கிக் கொண்டு சிரிக்கிற என்னமோ என்னோடு கிச்சு கிச்சு மூட்டி போகுதோ கண்ணம் பிச்சு போடுதோ கண்ணமோ கண்ணோடு ஒத்து பேச்சு கேட்குது தாவும் இதழ் தாயே முதல் முறை பரவுதே பரவசம் கடந்தடும் மலர்வனம் இவள் வசம் இடைவெளி குறைந்த பின் இதழ் ரசம் ஓ என்ன உனக்கு ரசிகனாக மாத்துற உன் அழகை தினமும் 100 மடங்கு கூட்டுற கண்கள் பட்டு போகும் என்று நினைக்கிற நெஞ்சிலே தங்கிக் கொண்டு சிரிக்கிற Haricharan and Parvati, what a sweet number that was. And Parvati, so proud of you. உங்களுடைய first song with Rahman sir, நீங்க மலையாளத்துல பாடிருக்கீங்க இல்லையா அது? கொச்சிக்கல்லா. ஆக்சுவலி இந்த சாங் நான் ட்ராக்காக தான் பண்ணேன். ஜஸ்ட் கூப்பிட்டாங்க, ஸ்ரீனி சார் தான் ரெக்கார்ட் பண்ணார். அண்ட் ஈ ஜஸ்ட் ஆக்சுவலி கால் மீ ஃபார் சும்மா அந்த ட்ராக் பாடுறதுக்கு தான். ஸோ கூப்பிட்டுட்டு எனிவே த சாங் வாஸ் ரிலீஸ்ட். ஸோ மிஸ்டர் மைனர் சாங் கேட்டிருக்கேன், அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். அண்ட் ஆஃப்டர் 2 months I think he just called me and said Rahman sir heard it and he said okay for that, for your voice. So happy. பாரு, நீங்க வந்து பாடின அந்த மலையாளம் சாங்கோடைய 4 வரிகள் கேட்கணுமே. ஏய் கொச்சுக்கள்ள எந்த நோக்கண என் இரவுகளை முள்ளெறிஞ்சு நீட்டண காற்றின் கால குலிச கெட்ட நோக்கண கைகளால் பிரணய வள்ளி குறுக்கண கொச்சுக்கள்ள எந்த நோக்கண என் இரவுகளை முள்ளெறிஞ்சு நீட்டண காற்றின் கால குலிச கெட்ட நோக்கண காதலே. எல்லாரும் வந்து ஹரிச்சரன் மேல மற்ற சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பயங்கர கோவத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட அவர் வெளில போனால அப்புறம் அப்படின்னு தான் அவரை பார்த்து எல்லாரும் வந்து ஒரு இது பண்ணுறாங்களாம். அந்த புரட்சியை வந்து நீங்கள் தான் இப்போ பண்ணியிருக்கீங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளர்ச்சியாக இருக்குது. என்ன ஏன் இந்த விஷயம் எப்படி நடந்தது? 4 பாடல்கள் ஸ்டோரியே வந்து ஒரு சிங்கர் பற்றி, 2 சிங்கர்ஸ் பற்றி. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து நடிகர்களும் பாடியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஃபேஷன் சொல்லிட்டு அதுக்கு பல சிங்கர் பண்ண முடியாது. அப்படியும் வேறு முகேஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதனால் அதே மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு. பட் ஹரிச்சரன் இஸ் a very talented singer and I think he's got a very good future. Thanks. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 7 வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மேஜிக்கலாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம கூட காவிய தலைவனுடைய டீம் இருக்காங்க. அண்ட் அந்த டீமுடைய அந்த படத்தினுடைய இசை அமைப்பாளர் தி மோட்சார்ட் ஆஃப் மெட்ராஸ் ரஹ்மான் சாரும் இருக்காரு. ஸோ அவருடைய முன்னிலையில் நம்மளுடைய குட்டீஸ் எல்லாருமே அவருடைய பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. ஸோ என்னம்மா கப்ஸ், அடுத்த குட்டி ரெடியாக இருக்காங்களா? எஸ், அடுத்ததாக அவரோட பாடலை பாடுறதுக்கு தயாராக காத்துட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் SSJ09 அனல் ஆகாஷ். என் காதலே இந்த சாங்ல ஒரு ஏக்கம், மெலடி ரெண்டும் இருக்கு. அனல் ஆகாஷ்க்கு பொருத்தமான ஒரு ஃபீல்டு இது. ஆனா சரணத்துல மேல கந்தாரம் எல்லாம் போகும்போது டெக்னிக்கலா போனோம், ரொம்ப கேர்ஃபுல்லா போனோம். வளர்ற வாய்ஸ், வளர்ற வயசு போயிட்டு இருப்பா, எல்லாம் போக போக சரியாயிடும். Love makes you life a strain, for money stands to lose the game. Love has this crazy name of pain and sorrow, die down in shame.
என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய்? காதலே நீ பூவெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குழையும். காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். இனி மீழ்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அமுதென்பதா விஷம் என்பதா, உன்னை அமுத விஷம் என்பதா? என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய்? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கிழுவதை கிழிவிட்டு ஏன் என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ என் கண்ணிரண்டை கேட்கிறாய்? ரமான் சார், திஸ் இஸ் அனில் ஆகாஷ். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். ஆகாஷ் லவ் பண்ணியிருக்கீங்களா? உங்களை தான் அப்போ ரொம்ப லவ் ஃபெயிலியரோட பாடிருக்கீங்க. ஒரு 89 வந்து ராஜீவ் மேனனோட ஜிங்கிள்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகல அப்போ. ஸோ he started a association called the Love Failure Association. And music, art, I think we all very sensitive people. ஸோ இது கேட்கும்போது அது ஞாபகம் வந்து. ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி காதலில் தோல்வி அடைந்த ஒரு சங்கம் நீங்கள் வச்சுருக்கீங்க சார் காலத்தில். இல்லை சும்மா ஒரு மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சங்கம். Nice. Thank you for sharing that with us, sir. Judges. அனல், மேம், எப்படி இருந்தது ரஹ்மான் சார் முன்னாடி பாடும்போது? டென்ஷன் இருந்ததா இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பாட முடிஞ்சதா? டென்ஷன் இருந்தது மேம். பட் வாழ்க்கையாக அவர் தான் மேம். எனக்கு வாழ்க்கையில் மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான சார் நீங்கள் தான். ஆக்சுவலாக அனில் ஆகாஷ் வந்து ஒரு ஆல்பம் எல்லாம் சொந்தமாக அவருக்கு எழுதி கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப இசை மேலே ரொம்ப ஆர்வம் அவருக்கு. கம்போஸ் பண்ணுறதுலே ரொம்ப ஆர்வம், பாடுறதுலே ரொம்ப ஆர்வம். இன்றைக்கி நல்லாவே பாடினீங்க அனில். எனக்கு கொஞ்சம் ஸ்ருதி அங்கங்கே போச்சு ஃபஸ்ட் பல்லவியில். அதே மாதிரி வாய்ஸ் லோ நோட்ஸ் வர்றப்போ கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. அவ்வளோதான். மீதி நல்லாவே பாடு. லவ் ஃபெயிலியர் அசோசியேஷன் ரொம்ப ஃபீலிங்கோட. ஆல் தி பெஸ்ட் அனில். தேங்க்யூ. ஸ்ருதி மிஸ் ஆனது தான் லவ் ஃபெயிலியர் ஆச்சு. ஏய், அது ஸ்ருதி வந்து பாட்டோடைய ஸ்ருதி. ஓ அப்படியா? கரெக்ட் தானே? தப்பா சொல்லிட்டேன். ஆக்சுவலி சாங் வெல். அவ்வளோ மோசமாக இல்லை ஸ்ருதியில். இவங்க பயங்கர பெர்ஃபெக்ஷனிஸ்ட். இவங்க மாதிரி ஸ்ருதியில் பாட. ரமான் சார், I've always wanted to ask you, சித்ராமா ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? She's the sweetest human being ever. And இவங்க எஸ்பிபி அவங்க ஒரு பாட்டை 15 நிமிஷத்தில் ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க. சுதியோட வார்த்தை தெளிவோட அவ்வளோ ஸ்பீட். அந்த ஸ்பீட் எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு எல்லாருமே. She can do 20 songs a day. அந்த டைமில் ப்ரைம் டைமில் 20 songs a day she could have sung. அந்த டேலண்ட். And
உண்மை ஐ திங்க் ஷீஸ் காட் த சார்ம்ஸ் சேம் ஐ வாண்ட் டு மை இப்போ மணி சார் படத்துக்கு பாட கூப்பிட்டு அவங்க பிஸி ஆயிட்டாங்க. நான் ஊரில் இல்லை, அதனால தான் மிஸ் ஆச்சேன். சாரி. சித்ராமா வந்து நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லுவாங்க. உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய விஷயம் உங்களை பற்றி பேசுவாங்க. உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் மேடமுக்கு. அதே சமயத்தில் ஏதாவது பாடல்கள் ஏதாவது வரும்போது நாங்களாம் அப்படி பயப்படுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என் மேலே இருக்க பயம் இல்லை, அது தொழில் மேலே இருக்க பயம். அதை தான் அவங்க அப்படி மாற்றி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். ஓகே அனில் ஆகாஷ், நீங்கள் ஐ திங்க் பாட்டு மூலியமாகவும் வார்த்தைகள் மூலியமாகவும் யூ கன்ஃபெஸ்ட் யுவர் லவ் ஃபார் ரஹ்மான் சார். அண்ட் ரஹ்மான் சார் சொன்ன மாதிரி ஓகே நாங்கள் நோட் பண்ணுறோம் மேலேருந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ காண்ட். நான் ரஹ்மான் சார்கிட்ட சில விஷயம் முக்கியமாக சொல்லணும். என்னென்னா, நான் இந்த ஷோ ஸ்டார்டிங் அப்போ ரஹ்மான் சாருக்கு டெடிக்கேஷனாகவே ஒரு ஆல்பம் நான் கம்போஸ் பண்ணியிருந்தோம். நானும் எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர். உங்களுக்கு நிறைய இங்கே டயட் ஃபேன்ஸ் இருக்காங்க சார். எங்கள் திண்டுக்கல்லில் உங்களுக்கு இன்ன வரைக்கும் உங்களோட விடைக்குடி எங்கள் நாடு இந்த மாதிரி எத்தனையோ சாங்ஸ் நான் பல கிராமங்களில் நான் இறங்கி பாடியிருக்கேன் சார். இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ஷோஸில் ரஹ்மான் சார்ன்ற பேரை கேட்டாலே ஏதோ என்னையவே கூப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக நான் திரும்பி பார்ப்பேன் சார். உங்களுக்கு அப்படி நான் உயிரே உங்கள் மேலே வச்சுருக்கேன் சார். உங்கள் கூட ஆக்சுவலி ஒரு கன்சர்ட்டில் வந்தே மாதரம் சாங்க்கு கோரஸ் பாட எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு சார். நான் சிவானி எல்லாம் கூட அதில் பாடினோம் சார். அண்டு போன சீசனோட ஃபைனல்ஸில் கூட உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்க சான்ஸ் இருந்துச்சு சார். உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல சார். அதனால தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு. சரி காட் பிளஸ். ரொம்ப இல்லை ஒன்றுமா ஆக்சுவலி நீ டிஸ்டன்ஸ்லேருந்து நான் பார்க்கும்போது ரொம்ப மரியாதை இருக்குது. கிட்ட வந்து நான் ஐம் அ சிம்பிள் பர்சன். அதனால தான் சார் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வார கடைசியில் யார் அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து யங் ஒன் ஆஃப் த வீக் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் யங் ஒன்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் காத்துட்டு வர நவம்பர் 28ஆம் தேதி காவிய தலைவன் ரொம்ப ஜோராக ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அவங்க வந்து அங்கே வாங்க மக்கா வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் வந்து பேசி உங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டோம், பாடி கூப்பிடணும் இல்லையா? எஸ். ஸோ அது செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் வெல்கம் சத்ய பிரகாஷ் ஆன் ஸ்டேஜ். வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க. 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 பச்சை மஞ்ச சிவப்பு வெள்ள ஊதா கருநீல கண்ணனோடு மீரா. பச்சை மஞ்ச சிவப்பு வெள்ள ஊதா கருநீல கண்ணனோடு மீரா. உங்க கண்ணுக்குள்ள வண்ண வண்ணமாயா காட்டுவோம், நாங்க வானவில்ல உங்க நெஞ்சுக்குள்ள காட்டுவோம். வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க பாட்ட கேட்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தகதாங்கிணத்தோம் ததுங்கிணத்தோம் சொல்லு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தகதாங்கிணத்தோம் ததுங்கிணத்தோம் சொல்லி. நீங்க பார்க்காத உலகத்தை காட்டுவோம், நாங்க பகல் கனவை நனவாக மாட்டுவோம். வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க பாட்ட கேட்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, நீங்க வண்டி கட்டி வாங்க. வாங்க மக்கா வாங்க, நீங்க வரிஞ்சு கட்டி வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க பாட்ட கேட்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடகம் பார்க்க வாங்க.
சத்யபிரகாஷ், நீங்க சொல்லியிருந்தீங்க வாங்க மக்கா வாங்க இஸ் யுவர் ஃபேவரட் சாங் இன் தி ஆல்பம் அப்படின்னு. ஸோ நீங்கள் கர்நாடிக் ட்ரைனிங் கிளாசிக்கல் படிச்சிருக்கேன் சார். வெரி குட், நைஸ். சத்யா வந்து சூப்பர் சிங்கர் 3ல ஃபைனலிஸ்ட். அவர் வந்து அவருடைய ஃபைனல் ஒரு சாங் வந்து ஓமனு பெண்ணை பாடினாரு. பாடும்போது ஹி ஹேட் அ ட்விஸ்ட், அது ஒரு ரேப் எல்லாம் போட்டு பாடினாரு. யூ வாண்ட் டு டூ a few lines for sir? கண்டிப்பாக. Na 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 da na 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 அடடா பெண்ணே உன் அழகில் நான் கண்ணை சிமிட்டவும் மறந்தேனே, ஆனாலே கண்டேனே ஓராயிரம் கனவு, ஹே கரையும் என்னாயிரம் நிலவு, நீதான் வந்தாய் சென்றாய் என் விழிகள் இரண்டையும் தேரடி கொண்ட ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே, ஓ மன ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண்ணே, ஓ மனப்பெண், ஓ மனப்பெண்ணே. தள்ளிப்போனால் தேய்பிரை ஆகாய வெண்ணிலாவே, அங்கேயே நின்றிடாதே, நீ வேண்டும் அருகே, ஒரு பார்வை சிறு பார்வை உதைத்தான் உதைத்தான், பிழைப்பேன் பிழைப்பேன் பொழியன். Very seamless, and the switch to Carnatic to R&B, very, very good. Thank you சத்யபிரகாஷ், thank you very much. காவிய தலைவன் இந்த ஆல்பம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல், பட் இதில் வந்து ஒரு லெஜெண்டோடைய டச் இருக்குது அப்படிங்கும்போது ஐ திங்க் இட் மேக்ஸ் இட் ஆல் த மோஸ்ட் ஸ்பெஷல். வாலி ஐயா அவருடைய கடைசி 2 பாடல்கள் எல்லா சாங்கும் பர்ஃபெக்டாக எழுதியிருந்தார். அண்ட் எவ்ரி சாங் வாஸ் லைக் இந்த லிரிக் சேஞ்ச் பண்ணோன்ற மாதிரி இல்லை, அது ரிதமிக். there's no one session where I felt ஒரு மாதிரி டவுனர், அதாவது நம்ம டவுனாக இருக்கும்போது கூட இல்லை அவர்கிட்ட உட்காரும்போது ஒரு எனர்ஜி வரும். இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங் when வாலி சார் wherever he is, God bless him, and அவரோட இன்ஸ்பிரேஷன் will carry on. Thank you, sir. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரைப்படத்தை செய்யல கிளாசிக்கல் சாங்ஸ்னு பார்த்தா மின்சார பூவே இது ரொம்ப கஷ்டமான பாட்டுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்பூர்த்தி மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இந்த பாட்டு எடுத்து பாடும்போது இது ஒரு அதிசயமாக இருக்குது. ஸ்பூர்த்தி வந்து ஒரு கிஃப்டட் சைல்டு. அந்த கிஃப்டை கரெக்டாக நம்ம ஒரு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணினோம்னா தானாக வளர்கிற வளர்ச்சி அது பார்க்குறதுக்கே ஒரு அதிசயம். இதுதான் இந்த மெத்தட், அதாவது உங்களுடைய டேலண்ட்டை கரெக்டாக பிடிச்சதை தூண்டி விடுறது, தானா ஒரு மரம் மாதிரி வளரும்.
பிடித்த சிற்பம் ஒன்று கண்டேன். அதன் விழிகளில் விழியது அமுதல விஷம் என்று கண்டேன். அதன் நிழலையும் தொடுவது பழி என்று விலகி விட்டேன். வான்வெளியால் வலை விரித்தால் வஞ்சனை வெல்லாது. வலைகளிலே மீன் சிக்கலாம், தண்ணீர் என்றும் சிக்காது. வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்று போட்டி அல்ல, நீ யானையிட்ட ஜோடி கொள்ளாமல் யாரும் பூக்கள் அல்ல. மின்சார கண்ணா என் மன்னா, என் நாணை கேட்டு என் பின்னே வாராய், என் ஆசை ஓசை கேளாய். ஸ்பூர்த்தி, சார், உங்க குரு யாரு? யசஸ்வி சுப்ராவ், நரஹரி தீக்ஷித் சார், அதுக்கப்புறம் பார்த்து சார்த்தி சார். ரெண்டு பேருக்கும் என்னோட சலாம். வெரி 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 நைஸ். How old are you? No, 9 சார். 9. Very good. தேங்க்யூ ரமான் சார். ஜட்ஜஸ் உங்களோட ஸ்பிரிட்டுக்காக தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்பூர்த்தி, சார், இசை நேசிக்கிற வரைக்கும் அவருடைய பாடல்கள் நம்ம கூட இருக்கும். இப்போ நீ பாடினது தான் உதாரணம். அவருக்கும் சேர்த்து ஒரு ஷவர் உனக்கு. என் மீசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா. நீங்க பாடிட்டு இருக்கும்போது சித்தார்த் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனோட அவர் பார்த்துட்டு இருந்தாரு. கேன் யூ ட்ரான்ஸ்லேட் தட் இன்டு வேர்ட்ஸ்? என்னங்க நடந்துச்சு இப்போ? What I don't understand what just happened. That's I can't speak. This is ridiculous. A.R. Rahman sir classical music போட்டா அதை கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம எல்லாரும் நிறைய கொடுத்து வச்சிருக்கோம், அதனால அந்த பாட்டெலாம் கேட்குறோம். இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த வெர்ஷன் ஆஃப் திஸ் சாங் கேட்கறதுக்கு நான் சத்தியமாக கொடுத்து வச்சிருக்கேன். இது என்னங்க இது? 9 வயசு குழந்தை எப்படிங்க அந்த பாட்டு எப்படிங்க ஞாபகம் இருக்கு அதுக்கு? எனக்கு இந்த வயசுல என் பேரே ஞாபகம் இருக்காதுங்க. ஸ்பூர்த்தி இஸ் யோர் நேம்? ஐ லவ் யூ ஸ்பூர்த்தி. பயங்கரமாக லவ் பண்ணுறேன் அவனை. ப்ளீஸ் என் லவ்வை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ரொம்ப வாவ், ஜஸ்ட் வாவ் வாவ். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆனந்த் சருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியே நான் ஆடிஷன்ஸ்லேருந்து ஏஆர் ரஹ்மான் சார் மீட் பண்ணுறதுக்கு காத்துட்ருந்தேன். இன்னைக்கு அந்த கனவு நிஜமாயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒவ்வொரு வாரமும் ஸ்பூர்த்தி வந்து ஏதாவது ஒரு கேள்வி எடுத்துகிட்டு வருவாங்க. இது ரொம்ப இன்டெலிஜென்ட் குழந்தை. ஒவ்வொரு வாரமும் ஆங்கர்ஸ் நாங்கள் ரொம்ப அவமானப்படுவோம். பட் ஐ எம் ஷுர் இந்த தடவை ரமான் சருக்காக ஸ்பெஷல் கொஸ்டின் வச்சிருக்கியா? ஓகே. அப்படியா? கேளுங்க.
ஜானோட ஃபாதர் வந்து ஜாய். ஸோ ஜாய் இஸ் தி டேஷ் ஆஃப் ஜான்ஸ் ஃபாதர். யார் அந்த டேஷ்? ஏய் அதுதான் ஆன்சர். யாருக்கு அது? சித்ராமாக்கு தானே? இல்லை, சித்ராமா சொல்ல முடியாது. சொல்லுவேன், அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். அவங்க டிக்ஷனரி டெய்லி மெயின்டைன் இதே வேலை சார். சித்ராமா ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ப்ளீஸ் வேணாம். வேண்டாமா? சரி சார் சொல்லுவார். நான் இல்லைப்பா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் கவுண்ட் பண்ணி க்ரோர்பதி போயிருக்கேன். Joy is the name of John's father. இந்த அறுவை ஜோக்கை நாங்கள் வந்து மன்னிச்சிடும். நல்லா பண்ணது. தேங்க்யூ ஸ்மிருதி, தேங்க்யூ வெரி மச். நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா ரஹ்மான் சார் கண்டிப்பாக அவருடைய முத்திரையை அவருடைய குரலை இந்த ஆல்பம்லேயும் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்களாம் டீமில். ஆனால் நீங்கள் வந்து ஏன் செய்யலை அப்படின்னு. இல்லையே, அப்படிலாம் இல்லையே. எல்லா படத்திலும் நான் பாடணும்னு அவசியம் இருக்கா? ரொம்ப கேட்டாங்களா, ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். என்னை விட பெட்டர் சிங்கர்ஸ் பாடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. என்ன சொல்றாங்கன்னா சிட் டேக் ஓவர் ஹெல்ப். இதே பதில் தான் அவர் அங்கேயும் ஒரு வேற மாதிரி சொன்னாரு. சொன்னார்ல என்னோட நல்ல சிங்கர்ஸ் பாடட்டும் பயங்கர சொன்னேன். அந்த மாதிரி சிம்பிளா யாரும் அப்படி இல்லை, சிம்பிள், அது உண்மைதான். கேள்விப்பட்டது என்னன்னா வசந்த பாலன் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் கேட்டாரு இந்த பாட்டை நீங்க ஏன் பாடல அப்படின்னு சொல்லிட்டு. இது பாலன் சொன்னார். நான் எனக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமே இல்லைங்க, நான் கேட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாட்டு வந்து அவர் சொன்னாரு இல்ல நான் வந்து இந்த பாட்டை பாடினேன்னா நல்ல சிங்கர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு நல்ல சிங்கருக்கு லைஃப் கிடைக்கணும்னு சொல்லி. அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, நீங்களே நடிப்பீங்களா? என்ன சத்தியமா மாட்டேனே. அது மாதிரி தான் முதல் படம் அப்படி தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சேன். அதுக்கப்புறம் அந்த அதெல்லாம் பண்றதா இல்லை. இல்லை அப்படி இல்லை, அந்த ரோலுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் நடிப்பீங்க இல்லையா? இல்லைன்னா நீங்கள் அது மாதிரி தான். இல்லை, எனக்கும் ஆக்சுவலாக ரொம்ப ஆசை ரஹ்மான் சார். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ரஹ்மான் சாரோட பண்ண எல்லா படங்கள்லையும் அவரோட குரல் இருக்கும். இந்த படத்தில் மிஸ் ஆச்சு. பட் அவர் சொன்னது ஆக்சுவலாக ஹரிச்சரன் வந்து இந்த எனக்கு நடக்காத ஒரு விஷயம் இல்லையா. ஒரு நடிகனுக்கு வந்து அவன் ஃபேஸுக்காக ஒரு வாய்ஸ் அப்பப்போ ஒரு சாங்கில் செட் ஆகும். பட் அதே வாய்ஸ் படத்தில் வந்து என் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. ஹரிச்சரன் அவர் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் காவியத்தலன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நடிப்பு இன்வால்வ்டோ அவ்வளோக்கு எவ்வளோ பாடலும் இன்வால்வ். ஸோ இட்ஸ் அ ட்ரூ மியூசிக்கல் சொல்லலாம். ஸோ அது மாதிரி அவர் வந்து இன்ஃபேக்ட் நான் வசந்த பாலன்கிட்ட என்ன சொன்னேன்னா அவர் பாடினா படத்துக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் கிடைக்கும்னு நினச்சிருந்தா அன்றைக்கே பாடிருப்பார் அவர். அவருக்கு தெரியும்ல எந்த பாட்டில் யார் பாடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எதுக்கு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டு அவரோட அப்படின்றீங்க. பயமா இருக்கு கேட்கறதுக்கு, இருந்தாலும் கேட்குறோம். இந்த சித்தார்த் பாடுவார், எனக்கு ரொம்ப ஆசை சித்தார்த் பாடி கேட்கணும்னு சொல்லிட்டு. சார் என்னங்க சம்பந்தம் இல்லாம என் வீட்டில் கோல் விழுது என்னங்க இது? பாடிட்டாரு. பட் சார் இல்ல நாங்க வந்து சார் பாடணும்னு ஆசைப்படுறோம். சார் வந்து நீங்க பாடணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ ரெண்டு ஆசையுமே நாங்க வந்து மக்களுக்கு நிறைவேற்றி வச்சோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாடணும், அதுக்கப்புறம் சார். இது நல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி பாட்டேன்னா அவர் ஒரு லைன் பாடுறேன், ரொம்ப அருமையா இருக்கும். எனக்கு அவர் பத்தி தெரியும், நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர் பாட வச்சிட்டீங்கன்னா யூ ஆர் a great man. ஏன் இப்படிலாம் சொல்றீங்க சார்? ஐ வில் ரெஸ்பெக்ட் யூ. இல்லை, சித்தார்த் பாடி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சண்டி குதிரை சித்தார்த். ஏ சண்டி குதிரை வாயண்டி எதிர மதுர குதிர எதிர வந்தா மோகனா மோகனா நானும் முன் மாமனா மரவா பீமனா வாய் கிட்ட கிட்ட வாய் தெச்சு விட்ட அ ஆ இ அம்மாயி ஆயாக்கு நாக்கு உ உ ஏ உன் முன்னே முறைக்காதே ஏ பாத்து ஏ சண்டி குதிரை வாயண்டி எதிர மதுர குதிரை எதிர வந்தால் மோகனா மோகனா நானு முன் மாமனா மரவா விமனா. வாவ், பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. தெலுங்கு வருஷன் நீங்கள் பாடிடுங்க சார். இது மாட்டி விடுவார், இது மாட்டி விடுவார். அப்படிலாம் சித்தார்த் வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, ஸோ இந்த நாள் ரொம்ப அமக்கலமாக போச்சு. இதே மாதிரி தான் வி ப்ராமிஸ் யூ போக போக எக்ஸைட்மெண்ட்டும் ஏறிட்டு இருக்கும், இசையும் ரொம்ப ஜோராக அவங்களுடைய காதுகளில் வந்து சேரும். நாளை என்னன்னா you'll have to meet us tomorrow. Until then, this is me Bhavna signing off along with Makappa and the entire Super Singer family on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.